போயிட்டா? சாப்பாடுனா ஓடி வந்துருவாளே. எத்த நீங்க வாயை மூடல, அதுக்குள்ள வந்து நிக்கிறா பாருங்க உங்க பொண்ணு. சாப்பிடேன்டி, நின்னுக்கிட்டு இருக்க. எம்மா, இங்க எதனா கல்யாணம் விருந்தா நடக்குது? எதுக்கு எம்பிட்டு பாத்திரம்? அது ஒண்ணும் இல்லடி, அவ நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு கொஞ்சமா பாஸ்தா செஞ்சு கொடுன்னு கேட்டேன், எனக்கு செஞ்சு கொடுத்தா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வீட்டுல நடக்கிற அநியாயம் எங்க நான் நடக்குமா? ஏடி இப்ப கத்திக்கிட்டு இருக்க? வேணா தின்னு, இல்லனா போடி. சின்ன பொண்ணு, அந்த பாட்டில இருக்க தண்ணியை டம்ளர்ல ஊத்தி குடுமா. சரிங்க அத்தை. எது டம்ளர்ல ஊத்தி குடிப்பியா? ஏன் அந்த பாட்டிலோட குடிச்சா உனக்கு ஆவாதா? இல்ல தண்ணி வாய்க்குள்ள போவாதா? இப்ப என்னதானே உன் பிரச்சனை? இங்க பாருமா, இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல கூட நீ கைய வைக்க கூடாது, பாத்துக்க. மனுஷியாவே இருக்க மாட்டேன் நானு. ஏராதி, உனக்கு வேணா இட்லி ஊத்தி வைக்கவா? இட்லியா? சும்மா இருங்க நீ. ஏன் சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்லத்த, இன்னைக்கு பாத்திரம் தேய்க்கும் போது ராதிகா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னா, சரிம்மா இந்த ஒரு வாரத்துக்கு நீயே பாத்திரம் தேயின்னு அவ கையில கொடுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு வேலையா, சும்மா அடிச்சு தூள் கலப்பிடுவேன் பாருங்க அப்படின்னா, அதான் நம்மள ஒரு பாத்திரத்தையும் தொட விடாம கத்திட்டு போறா. என்ன நாத்து? யாரு கேட்டு நீங்க கிரைண்டர்ல மாவு அரைச்சீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஊற வச்ச மாவு கடையில போய் கொண்டு கொடுத்தா 20 ரூபாய்க்கு ஒரு நிமிஷத்துல அரைச்சு தரான். நீங்க பார்த்து கிரைண்டர் போட்டுட்டு இப்ப யாரு கழுவி வைக்கிறது இதெல்லாம்? இப்ப புரிஞ்சுதா அத்தை? மாமியார் மருமகளும் சிரிச்சு கும்மலமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் வரும் எனக்கும். தெரியாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். பாத்திரம் தேய்ச்சே என் கையிலேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. நீங்களும் என்ன மாதிரி நாள் முழுக்க பாத்திரம் கழுவிட்டே இருக்கீங்களா? அதுல எது ரொம்ப கஷ்டம்னு சொல்றீங்களா? எனக்கு கிரைண்டர், உங்களுக்கு